வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா ஐபிபிஎஸ்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் வந்திருக்கு. இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்லேருந்து வந்திருக்கு. உங்களுக்கு வந்துட்டு பிஓ, அதாவது ப்ராபேஷனரி ஆஃபீஸர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் எம்டின்னு வாங்க. இதுக்கான வேகன்சிஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கையும் அண்ட் நோட்டிஃபிகேஷனும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோடனே ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா 21/8/2024 21/8/2024, அதாவது இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. நீங்கள் இன்னிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது பேமெண்ட்டும் வந்துட்டு 1/8/2024 21/8/2024 பே பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் பிஇடின்னு வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட அட்மிட் கார்டு ஆன்லைன் எக்ஸாமோட அட்மிட் கார்டு ப்ரீமியர்லி வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் ரிலீஸ் ஆகிரும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீமியர்லி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் கண்டக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் வந்துட்டு அக்டோபர் ஆர் நவம்பரில் வந்துட்டு உங்களுக்கு ரிசல்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ப்ரீமியரில் பாஸ் ஆகிட்டீங்கன்னா உங்களோட மெயின் எக்ஸாமோட ஆல் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நவம்பர் 2024, எக்ஸாம் வந்து நவம்பர் 2024 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் வந்து டிசம்பர் 2024 இல்லைனா ஜனவரி 2025 வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இன்டர்வியூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி ஆர் பிப்ரவரி 2025 உங்களுக்கு இன்டர்வியூ நடத்துவாங்க. அதுக்கப்புறம் அலாட்மெண்ட், அதாவது ஜாப் வந்து உங்களுக்கு வந்துட்டு அலாட் பண்ணுறது ஏப்ரல் 2025 உங்களுக்கு அலாட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து இண்டெக்ஸ் பேஜஸ் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன இதில் தேவையோ எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனோ இந்த மாதிரி எதுவும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த பேங்க் வந்துட்டு இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க், யூசிஓ பேங்க், யூபி, அதாவது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்த பேங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த போஸ்டிங்க்கு உங்களுக்கு வந்து இது பண்ணுறாங்க. அதே மாதிரி எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்துக்கலாம் வாங்க. இது வந்துட்டு நேஷ்னாலிட்டி பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நேபாள், பூட்டான் இவங்க வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2/8/1994 1/8/2004 பிறந்தவங்களா இருந்தால் அப்ளை பண்ணலாம் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க பாருங்க. எஸ்சி எஸ்டியாக இருந்ததுன்னா 5 வருஷமும், ஓபிசி கேட்டகரியாக இருந்தால் 3 வருஷமும், பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 10 வருஷமும், எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 5 வருஷமும். இதே அடுத்து வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தால் போதுமானது தான். வித்து வந்துட்டு அங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வித் வந்து 60% மார்க் எடுத்துடணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா மார்க் வந்து மினிமம் 50% ஆஃப் நீங்கள் எடுத்திருந்தால் மட்டும்தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 50% மேலே எடுத்தவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 175 ரூபா வந்துட்டு எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் வந்து பே பண்ணுற மாதிரி ப்ளஸ் ஜிஎஸ்டியும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 850 ரூபா வந்து ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகரிஸ் வந்துட்டு 850 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து 30 கொஷினுக்கு 30 மார்க்கும், அதாவது குவான்டிட்டி ஆப்டிடியூடுக்கு வந்துட்டு 35 கொஷின்ஸ்க்கு 35 மார்க்கும், ரீசனிங் அண்ட் ஆபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா 35 கொஷினுக்கு 35 மார்க்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தமிழ் கிடையாது, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் மட்டும்தான் இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. இது வந்து எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு 60 நிமிஷம், அதாவது 1 மணி நேரம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் டைமிங் கொடுப்பாங்க. இது மெயின் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட் வந்து 45 கொஷினுக்கும் 60 மார்க்கு கொடுக்குறாங்க. ஜென்ரல் அண்ட் எக்கனாமிக் பேங்கிங் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா 40 கொஷினுக்கும் 40 மார்க் கொடுக்குறாங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 35 கொஷின்ஸ்க்கு 40 மார்க் கொடுக்குறாங்க. டேட்டா அனலிஸ் அண்ட் வந்து இன்டர்பிரேஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 35 கொஷினுக்கு 60 மார்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து டோட்டலாக 155 கொஷினுக்கு 200 மார்க்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் முன்னே சொன்ன மாதிரி இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நடத்துவாங்க. இது வந்து 3 மணி நேரம் நடத்துவோம்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்னொன்று வந்து அடிஷ்னலாக ஒரு 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் லெட்டர் ரைட்டிங் அண்ட் எஸ்ஏ
2 கொஷின் கேட்பாங்க. மினிமம் மேக்ஸிமம் மார்க் வந்து 25. இது வந்து இங்கிலீஷில் நீங்கள் லெட்டர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். 30 நிமிஷத்துக்குள்ளே இது வந்து ரைட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம வேகன்சி டீட்டெயில் பற்றி பார்க்கலாம். இங்கே வந்துட்டு இங்கே பிஓ அண்ட் எம்டி, அதாவது இந்த 2 போஸ்டிங்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த பேங்க்கில் வந்து எவ்வளோ வந்து வேகன்சி சொல்லியிருக்காங்க பாருங்கள். பேங்க் ஆஃப் இந்தியாவில் டோட்டலாக 885, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் கனரா பேங்க்கில் வந்து 750 வேகன்சியும், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 2000 வேகன்சியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 260 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 200 வேகன்சியும், பஞ்சாப் சிண்டிகேட் பேங்க்கில் வந்து 360 வேகன்சியும். ஸோ டோட்டலாக 4455 வேகன்சி வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்றும் இருக்குது இதுக்குள்ளே, இன்னொரு வேகன்சிஸ் பற்றியும் நம்ம இது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு எக்ஸாம் வந்து எங்கெங்கே நடக்கும்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரீமியர்லி எக்ஸாமும் மெயின் எக்ஸாமும் எங்கே நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே தமிழ்நாடு இருக்கும் பாருங்கள். தமிழ்நாட்டில் சென்னை, கோயம்புத்தூர், கடலூர், ஈரோடு, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இந்த இடத்துல வந்துட்டு ப்ரீமியர்லி எக்ஸாம் நடக்கும். மெயின் எக்ஸாம் சென்னை, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இங்கே தான் வந்து மெயின் எக்ஸாம் நடக்கும். ஸோ ப்ரீமியர்லி பார்த்தீங்கன்னா உங்கள் நியரஸ்ட்டாக இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்லேயே போட்டுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அதாவது இடது கைரேகையை வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கணும். இது நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் வந்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி, இமேஜ் இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. அதாவது உங்களுக்கு வந்து எந்தெந்த சைஸில் உங்களுக்கு இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் அதே மாதிரி தான். ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்கள் எடுத்து ஐன்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் உங்கள் நேம் போட்டுக்கோங்க. ஹியர் பை டிக்ளேர் தட் ஆல் த இன்ஃபர்மேஷன் சப்மிட்டட் பை மீ இன் த அப்ளிகேஷன் ஃபார்ம் இஸ் கரெக்ட், ட்ரூ அண்ட் வேலிட். I will present the supporting documents as and when required. இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களோட கைப்பட நீங்கள் எழுதி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம இதே பேங்கிங்கில் வந்து 2 வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அது வந்து பிஓ அண்ட் எம்டி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் இன் பேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது என்னென்ன போஸ்ட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்க. ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபீல்ட் ஆஃபீஸர், ராஜபாக்ஷா அதிகாரி, லா ஆஃபீஸர் அண்ட் HR பர்சனல் ஆஃபீஸர், மார்க்கெட்டிங் ஆஃபீஸர். ஸோ இது அதே மாதிரி தான் எல்லாமே டேட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே நாள்லேயும் நடக்கும். ஓகேங்களா? இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது 1/8/2024 21/8/2024 அப்ளை பண்ணிடணும். ஸோ சேம் அதே தான், அதே டேட்ஸ் தான், ஒன்றுமே மாறுபடாது. சேம் அதே மாதிரி தான் நடக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏஜ் வந்து சேம் அதே மாதிரி தான் இருக்கும். என்னென்னா வேகன்சிஸ் மட்டும் மாறுபடும். அதே மாதிரி நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஏஜும் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ள தான் நீங்கள் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே தான் உங்களுக்கு சேம் பிஓ எம்டியில் பார்த்த அதே ஏஜ் ரிலாக்ஸேஷன் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம். ஐடி ஆஃபீஸருக்கு வந்துட்டு ஏஜ் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 வயசுக்குள்ள 4 இயர், அதாவது 4 இயர்ஸ் வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, அதாவது கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த பிஇ பண்ணவங்க இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைன்னா போஸ்ட் கிராஜுவேட் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு பிஜி பண்ணியிருந்தாலோ இந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட் ஆஃபீஸருக்கு 4 வருஷம் டிகிரி, அதாவது அக்ரிகல்ச்சரில் நீங்கள் அக்ரிகல்ச்சர் டிகிரி 4 வருஷம் முடிச்சிருந்தா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி ராஜபாஷா அதிகாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஜி டிகிரியில் ஹிந்தி ஆர் ஹிந்தி வித் இங்கிலீஷ் வந்து நீங்கள் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிடலாம். இல்லைனா பிஜி டிகிரி சான்ஸ்கிரிட் வித் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இது படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். லா ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் லா LLB நீங்கள் முடிச்சிருந்தா இதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். HR அண்ட் பர்சனலுக்கு வந்துட்டு கிராஜுவேட் அண்ட் 2 இயர்ஸ் ஃபுல் டைம் பிஜி வந்து டிகிரி இன்
full time PG degree in diploma in personal management, industrial relation, HR, HRD, social work, labor law இந்த நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தா இது நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கிராஜுவேட் இன் 2 years MMSA மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு அதே மாதிரி PGDBA இந்த மாதிரி நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் ரிலேட்டட் எதனா படிச்சிருந்தா நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும்னு இது சொல்லியிருக்காங்க பாருங்கள். ப்ரீமியர்லி எக்ஸாம் வந்துட்டு ஃபார் த போஸ்ட் ஆஃப் லா ஆஃபீஸர் அண்ட் ராஜ்பாஷா அதிகாரிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் 50 கொஷினும் மேக்ஸிமம் வந்து 25 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரீசனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 கொஷின்ஸ்க்கும் 50 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் அவேர்னஸ் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு பேங்கிங் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஷினுக்கு 50 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் மட்டும்தான் நடத்துவாங்க. ஸோ இதுக்கு வந்து டோட்டலாக வந்து 2 hour வந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. 2 hours வந்து நீங்கள் எடுக்கணும். ஸோ டோட்டலாக கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் 125 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ஐடி ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸர், HR அண்ட் மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு 50, 25 மார்க்கும், ரீசனிங்கில் 50 கொஷின்ஸ்க்கு 50 மார்க்கும், குவான்டிட்டிவ் ஆப்டிடியூடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 50 கொஷின்ஸ்க்கு 50 மார்க்கும், எல்லாமே இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடத்துவாங்க. அதே மாதிரி 2 ஹவர்ஸ்க்கு. ஸோ டோட்டலாக வந்து 150 கொஷின்ஸ்க்கு 125 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த போஸ்ட் ஆஃப் லா ஆஃபீஸர் ஐடி அண்ட் அக்ரிகல்ச்சர், HR அண்ட் மார்க்கெட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜ்னு சொல்லிட்டு உங்களுக்கு 60 கொஷின்ஸும் 60 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் நடத்துவாங்க. இதுக்கு வந்து 45 minutes வந்துட்டு உங்களுக்கு டூரேஷன் நடக்கும். 45 நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து மெயின் எக்ஸாம் இது பண்ணணும். இதுவே வந்து ராஜ்பாஷா அதிகாரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் நாலேஜும் வந்து 45 கொஷின்ஸ்க்கும், ப்ரொஃபஷனல் நாலேஜ் வந்து டிஸ்கிரிப்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா 2 கொஷினுக்கும் டோட்டலாக வந்து 60 மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு நீங்கள் 60 நிமிஷம், அதாவது ஒன் ஹவர் வந்து இதுக்கு வந்து நடத்துவாங்க இந்த மெயின் எக்ஸாமு. ஓகே, இதோட வேகன்சி டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் தான் 310 வேகன்சியும், UCO பேங்க்கில் 36 வேகன்சி. ஸோ டோட்டலாக 346 வேகன்சிக்கும். HR அண்ட் பர்சனல் ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவில் 10 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 15 வேகன்சியும். ஸோ டோட்டலாக வந்துட்டு 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஐடி ஆஃபீஸர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 20 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 150 வேகன்சியும், டோட்டலாக வந்து 170 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லா ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவில் 5 வேகன்சியும், கனரா பேங்கில் 5 வேகன்சியும், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 15 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 100 வேகன்சியும், அப்புறம் வந்துட்டு டோட்டலாக 125 வேகன்சி கொடுத்துருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 5 வேகன்சியும், பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 20 வேகன்சியும். ஸோ டோட்டலாக வந்து 205 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ராஜபாஷா அதிகாரிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்சாப் நேஷனல் பேங்க்கில் 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 25 வேகன்சி. அதே மாதிரி தான் இதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டரும் பார்க்கலாம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் அதே தான், அதே இதுதான் நம்ம வந்து PO அண்ட் MTக்கு பார்த்த அதே இதுதான் உங்களுக்கு நியர்பை லொக்கேஷன். பட் இது வந்து மெயின் எக்ஸாம்ஸ் வந்துட்டு மட்டும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுது. மெயின் வந்துட்டு உங்களுக்கு சென்னை, மதுரை, திருநெல்வேலியில் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே கேட்டகரியில் தான் வருது. இதுலனா நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வந்து டிகிரி வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. இது இன்ஜினியரிங் படித்தவங்களும் இதில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. டிகிரி பண்ணவங்க வந்துட்டு PO அண்ட் MTக்கு அப்ளை பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.